தற்போது வேதியியல் பேராசிரியர் திருமிகு சங்கீதா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். அமோனியா வாயு கசிவால 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பெரியபாளையத்துல. பொதுவா இந்த அமோனியா வாயு அப்படின்றது எத்தகைய தன்மை கொண்டது? அமோனியான்றது ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் கேஸ். இது உடம்புக்குள்ளேயோ இல்ல கண் வழியாவோ லங்ஸ் வழியாவோ பிரீத் பண்ணாலோ இமீடியட்டா we will feel irritation. ரொம்ப ஸ்ட்ராங் பஞ்சன்ட் ஸ்மெல் உடைய ஒரு கேஸ் அது. இது நமக்கு சுவாசிச்சிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல, அதாவது 5 ppm லெவலுக்கு மேல அதோட கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அது கண்டிப்பா இட்ஸ் ஹைலி டாக்ஸிக். தொடர்ந்து அது சுவாசிச்சோம்னா டெத்து தான் அதோட. அமோனியா வாயு வெளியில வருதுன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள அது உடலுக்குள்ள புகுந்து நுரையீரலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேம்? ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. நுரையீரலை உடனே தாக்குவது. எந்த ஒரு கேஸ் நமக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா கண்டினியூஸா தேவைப்படுது. இந்த ஆக்சிஜன் இல்லாம இந்த அமோனியா கேஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னா நிமிஷங்கள் இல்ல செகண்ட்ஸ்ல கூட இட் வில் கோ அண்ட் ட்ரபிள் யுவர் லங்ஸ், பிரீத்திங். என்டையர் சுவாச குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுல அமோனியம் அயான்ஸ்ன்ற NH4+ அயான்ஸ்ன்றது வெளிவரும். அது வெளிவந்ததுன்னா உடனே அது எல்லா பாகத்தையும் அது தாக்கி it will kill all the portions of our body. And moreover நம்ம அமோனியா உள்ள போயிடுச்சு, ஆக்சிஜன் இல்லைன்னும் போது சுவாசிக்கிற தன்மையை இழந்துட்டோம் அப்படின்னா டெத்து தான் அதோட இமீடியட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நுரையீரல் பாதிப்பு அப்படின்றத தாண்டி உடல் ரீதியா வேறு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இந்த அமோனியா வாயு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மேம்? பிரெயின் பாதிக்கப்படும். இமீடியட்டா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். என்டையர் பாடியில ஆக்சிஜன், ஹீமோகுளோபின் எல்லாமே பாதிக்கப்படும். இமீடியட்டா பிரெயின் தான் பாதிக்கப்படும். சுவாசமும் போயிடும். உங்களுக்கு ஃபுல் பாடியில ஆக்சிஜன் நம்ம இழந்துடுவோம். பிரெயின் இமீடியட்டா பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் ஒன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும். இதுக்கு இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆன்டிடோட் கூட அதுக்கு கிடையாது. இந்த அமோனியாவை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்ல பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னா ஒரே வழி, யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் தி பிளேஸ். ஐசோலேட் ஆயிடணும், வென்டிலேட் பண்ணணும், அந்த கேஸ் சுவாசிக்க கூடாது, தூரக விட வேண்டும். இமீடியட்டா நம்ம மெடிக்கல் கேருக்கு உடனே விரைவாக செல்ல வேண்டும். பொதுவாக எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இந்த அமோனியா வாயு பயன்படுத்தப்படும், குறிப்பா எப்படி பயன்படுத்தணும்? இத அமோனியா வாயு ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்காக பயன்படுத்துறோம் ஜென்ரலா. அதை தவிர நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம ட்ரக் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, நிறைய அதர் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்துறோம். இட்ஸ் a common gas that is being used, பட் ரொம்ப கவனமா பயன்படுத்த வேண்டியதுதான் தேவைப்படுது. சங்கீதா, அமோனியா வாயுவை எப்படி பாதுகாப்பது, எப்படி கையாள்வது என்பது குறித்து சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து சொல்லுங்க. அமோனியா நீங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப பேசியது பார்த்தா அவங்க இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் இறால் அங்கதான் யூஸ் பண்றாங்க. இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான பர்பஸ் இந்த கூலிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். சில இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்பரா பண்றதுக்கும் அமோனியா இட் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் 3 ஆட்டம் அதுல இருக்கிறதுனால எனர்ஜி டிரான்ஸ்பருக்கும் அதை யூஸ் பண்றோம். முக்கியமா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். பிளான்ட் க்ரோத்துக்கு நைட்ரஜன் ரொம்ப அவசியம், NPKன்னு சொல்லும் போது. அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜ், ரெஃப்ரிஜரேஷன் நான் சொன்ன மாதிரி. பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரக் இண்டஸ்ட்ரியிலயும் நிறைய பயன்படுத்துறோம். பார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ட்ரக் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில. அப்புறம் பவர் பிளான்ட்ஸ், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய இடத்துல அமோனியா கேஸ் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி கையாளணும்னு கேட்டீங்க. இந்த அமோனியா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல கண்டிப்பா இட் இஸ் நாட் குட் when it is exposed to the human body. 5 ppm வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, தாங்கிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். அதுக்கு மேல போகும்போது முதல்ல மயக்கம் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் இருக்கும் போதும் 25 to 50 ppm லெவல், பார்ட்ஸ் பெர் மில்லியன் லெவல் தாண்டும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இரிட்டேஷன் ரொம்ப அதிகமாகி நம்மளோட கான்சியஸ்னஸ் போய் ஒரு கட்டத்துல அது டேஞ்சராகவும் மாறிடுது. நம்ம நியூரலாஜிக்கல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது, பிரெயின் அஃபெக்ட் ஆகுது, என்டையர் பாடி, லங் சிஸ்டம், ஃபுட் ட்ராக் எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகி
1000 1500 ppm லெவலுக்கு மேல நம்ம பாடியில போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இட் வில் எண்ட் அப் வித் டெத் மேடம். அதுக்கப்புறம் எப்படி கையாள்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது கேஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி கையாளணும்னு. லீக்கேஜ் இல்லாம தான் கண்டிப்பா கையாளணும். லீக்கேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கணும், அதாவது டிடெக்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும். லீக்கேஜ் வந்ததுன்னா உடனே என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ அதை தடுக்கணும். அதுக்கான ஒரு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மெஷர்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும். அதையும் மீறி நடந்துருது, அமோனியா லீக் ஆயிடுது அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும், எவாக்குவேட் பண்ணணும். அந்த பிளேஸ்ல இருந்து ரொம்ப வெகு தூரம் வந்து விட வேண்டும். அந்த கான்சென்ட்ரேஷன் லெவலை வந்து டைல்யூட் பண்ணிடணும், டிஸ்பர்ஸ் பண்ணிடணும். சரி, இதுதான் வழி. நன்றி திருமிகு சங்கீதா. இணைப்பில் வந்து விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமை.